வணக்கம் அனைவருக்கும். இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்ஆர்பி குரூப் டி 2025க்கான நோட்டிபிகேஷன் 22,000க்கு மேல வேகன்சி வந்திருக்கு. அதோட ஷார்ட் நோட்டீஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்திருக்கும். நீங்க நிறைய சோசியல் மீடியால நீங்க பார்த்திருப்பீங்கப்பா. அந்த வேகன்சிக்கு சிலபஸ் என்ன, எப்படி எல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். இம்பார்ட்டன்டா பாத்தீங்கன்னா எக்ஸாமோட பேட்டர்ன் என்ன, எக்ஸாம்ஸ் வந்து எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுக்கான புக் சோர்ஸ் என்ன, தமிழ் மீடியம் புக்ஸ் இருக்குதா, டிஎன்பிசி படிக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேரு குரூப் டி எக்ஸாம்ஸ்க்கும் படிக்கிறாங்க. ஏன்னா டிஎன்பிசில இருக்கிற ஜெனரல் ஸ்டடீஸ் அப்படியே பாத்தீங்கன்னா இங்க குரூப் டில இருக்கும். பிளஸ் பாத்தீங்கன்னா சயின்ஸ் மட்டும் அடிஷனலா படிக்கிற மாதிரி இருக்கும்பா. மேக்ஸ் ரீசனிங் அப்படியே பாத்தீங்கன்னா சயின்ஸ் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். 22,000க்கு மேல வேகன்சி, 22,000 வேகன்சிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா 2025ஓட நோட்டிபிகேஷனே இன்னும் வரல. இப்போ நடந்துட்டு இருக்க குரூப் டி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒன்னு குரூப் டி எக்ஸாம் நடந்துட்டு இருக்கே சார், அது வந்து 2024ஓட எக்ஸாமோட நோட்டிபிகேஷனோட எக்ஸாம் தான் இப்போ நடத்திட்டு இருக்காங்க. இன்னும் பாத்தீங்கன்னா முடியல. ஜனவரி 16 வரைக்கும், 2026 ஜனவரி 16 வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு குரூப் டியோட நோட்டிபிகேஷன் 2025 நோட்டிபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 22,000 வேகன்சி அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. அதாவது பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து டென்டேட்டிவா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கான சிலபஸ் என்ன, அதுக்கான புக்ஸ் என்ன, அதுக்கு எப்படி மார்க் டெஸ்ட் எடுக்கிறது, அதுல இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் இது, எதுக்கு இம்பார்ட்டன்டா நம்ம கொடுக்கணும், சேஃபா எவ்வளவு எடுக்கலாம் அப்படிங்கறத பத்தியுமே இந்த செஷன்ல டிஸ்கஸ் பண்ண போறோம்ப்பா. புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ இது பழைய நோட்டிபிகேஷனை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இதோட சிலபஸ்ல எந்த சேஞ்சஸும் இருக்க போறது கிடையாது. எக்ஸாமோட பேட்டர்ன்லயும் எந்த சேஞ்சஸும் இருக்க போறது கிடையாது. ஸோ அதனால எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே ஆர்ஆர்பி தனியா ஒரு ரெக்ரூட்மெண்ட் போர்டு இயர்லி ஒன்ஸ் வந்து எக்ஸாம்ஸ் வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ வேகன்சி 2025ஓட நோட்டிபிகேஷனோட வேகன்சி தான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 22,000 வேகன்சி சொல்லியிருக்காங்க. பாயிண்ட் மேன் ஆகட்டும், அசிஸ்டன்ட் எஸ்என்டி ஆகட்டும், அப்புறம் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டிஎல் ஏசி, அப்புறம் பாத்தீங்கன்னா ட்ராக் மெயின்டெனன்ஸ், அதுல தான் அதிகமான வேகன்சி இருக்கும். ஒரு 50% ஆஃப் த வேகன்சி உங்களுக்கு 22,000 வேகன்சிங்களா. இந்த ட்ராக் மெயின்டெனன்ஸ் குரூப் 4 அப்படிங்கிற இந்த இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல தான் எப்போதுமே வேகன்சி அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ பிரிட்ஜ், அப்புறம் ட்ராக் மெஷின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேகன்சி இருக்கும். அது எல்லாமே உள்ள டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போனா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் இப்போ 2025க்கான நோட்டிபிகேஷன்ல 22,000 வேகன்சி வரப்போகுதுங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். இதுக்கு எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ மெயினா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன்ல சிபிடின்னு சொல்லுவாங்க, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்க, இது ரிட்டன் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா தான் சிபிடி. ஓகேங்களா? அது முடிச்சதுக்கு அப்புறமா தான் பிஇடி சொல்லுவாங்க, அதாவது பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்னு சொல்லுவாங்கப்பா. பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு நிறைய பேர் இன்னும் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா 8 டைம்ஸ் எடுப்பாங்க சார். ஒரு போஸ்டிங்க்கு 8 டைம்ஸ் எடுப்பாங்க. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிபிடி, இப்போ என்டிபிசில சிபிடி 1ல இருந்து சிபிடி 2க்கு செலக்ட் ஆகிறவங்க பாத்தீங்க அப்படின்னா 15 டைம்ஸ் எடுப்பாங்க. ஓகேவா? 15 டைம்ஸ் அல்லது 20 டைம்ஸ் எடுப்பாங்க. அப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிபிடி 2ல இருந்து டைப்பிங்கோ அல்லது உங்களுக்கு சைக்கோமெட்ரிக் எக்ஸாம்ஸ்க்கோ, இப்போ மெயின்ஸ் முடிஞ்சது பாத்தீங்களா, அதோட டைப்பிங் எக்ஸாம்க்கோ அல்லது பாத்தீங்கன்னா சைக்கோமெட்ரிக் எக்ஸாம்க்கோ 8 டைம்ஸ் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு 8 டைம்ஸ் வந்து பிஇடி எடுப்பாங்கன்னு சொல்றாங்க. அது கிடையாது, 3 டைம்ஸ் ஆஃப் த வேகன்சி தான். ஓகேவா? அப்போ 100 வேகன்சி இருக்கு. இப்போ ஓபிசிக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஓபிசி கேட்டகரியில ஒரு 100 வேகன்சி இருக்கு அப்படின்னா எத்தனை பேர் எடுப்பாங்க? இன்டு 3, 300 பேர் பிஇடிக்கு செலக்ட் ஆகி போவாங்க. இந்த 300 பேர்ல 200 பேரை வெளியே வந்துட்டு யார் தான் இந்த டாப்ல இருக்கிற அந்த 100 பேர் தான் உங்களுக்கு வேலையா இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களோட ஃபைனல் மெரிட் லிஸ்ட் எதை பேஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா உங்களோட சிபிடியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நீங்க பிஇடில வேகமா ஓடுறதுனாலயோ இல்ல சீக்கிரமா அவங்க சொன்ன டைமோட நீங்க சீக்கிரமாவே முன்னாடி போயிட்டனாலும் உங்களுக்கு எந்த ஒரு கிரேஸ் மார்க் இருக்காது. அது ஜஸ்ட் ஒரு குவாலிஃபைங் நேச்சர் தான். எப்படி டைப்பிங் ஒரு குவாலிஃபைங் நேச்சரோ அதே மாதிரி பிஇடி பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்டும் குவாலிஃபைங் நேச்சர் தான். ஓகேங்களா? நீங்க ஸ்பெக்ஸ் போட்டிருந்தாலும் போடலைனாலும் இந்த எக்ஸாம்ஸ் எழுதலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹைட் இவ்வளவுதான் இருக்கணும் அவ்வளவுதான் இருக்கணுங்கிறது எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க வந்து அவங்க சொன்ன டைமுக்குள்ள 35 கேஜிஸ் வந்து ஒரு மண்ணு மாதிரி சாக்கு மூட்டையில போட்டு கொடுப்பாங்க, அதை எடுத்துட்டு ஓடணும். ஓகேங்களா? ஸோ அது அந்த டைமுக்குள்ள அந்த ஒன் சான்ஸ் தான். அதை பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிவி அண்ட் மெடிக்கலுக்குமே பாத்தீங்கன்னா 1:1 வேகன்சில தான் எடுப்பாங்க. இப்போ 100 பேர் எடுத்தாங்களா, அந்த 100 பேர் தான் உங்களுக்கு டிவி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கலுக்கு கூப்பிடுவாங்க. அதெல்லாமே நம்ம ஃபர்தரா பார்க்கலாம்பா. ஓகேவா? அப்போ இந்த எக்ஸாம் பேட்டர்ன் சிபிடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்ல எக்ஸாமோட பேட்டர்ன் என்ன, எவ்வளவுதான் இதுல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ நிறைய இடங்கள்ல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பாத்தீங்கன்னா எத்தனை நிமிஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரம், அதாவது 90 நிமிஷம்
ஓகேங்களா. சயின்ஸ் பாத்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ், மேக்ஸ் பாத்தீங்கன்னா 25 கொஸ்டின், ஜெனரல் ரீசனிங் பாத்தீங்கன்னா ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் சொல்லுவாங்க, அது பாத்தீங்கன்னா 30 கொஸ்டின்ஸ், ஒரு கொஸ்டினுக்குமே ஒரு மார்க் தான். ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், இந்த ஜெனரல் அவேர்னஸ் அப்படிங்கறத எடுத்துருவோம், கரண்ட் அஃபேர்ஸ் தான் மெயினா கேக்குறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இப்ப நடந்துட்டு இருக்கு பாத்தீங்கன்னா, ஆன்கோயிங்ல போயிட்டு இருக்கிற இந்த குரூப் டியோட எக்ஸாம் பேப்பர்ல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா 20 கொஸ்டினுமே கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா தான் கேக்குறாங்க. மிஞ்சி போனா 17 இருந்து 18 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா, 3 கொஸ்டின் வேணா அதுவுமே கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா தான். அந்த ஏதாவது ஒரு ஸ்டாட்டிக்கா இருக்கிற ஒரு ஜியோகிராபிக்கலா, இப்போ இந்த மவுண்டன் எந்த ஸ்டேட்ல இருக்கு, இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கீழே யார் இருக்காங்க, அது பாத்தீங்கன்னா அந்த 3 கொஸ்டினுமே ஸ்டாட்டிக் ஜிகேல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. அப்போ மெயினா கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டாட்டிக் ஜிகே. அப்போ அதுல நம்ம ஃபோக்கஸ் பண்றதை விட ஜெனரல் ஸ்டடீஸ், ஜெனரல் சயின்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா மேக்ஸ், அப்புறம் ரீசனிங், இதுல ஃபோக்கஸ் பண்ணாலே போதுமானதான். ஓகேவா. அப்போ ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்குமே ஒரு மார்க், மொத்தம் 100 கொஸ்டின், 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க், எத்தனை நிமிஷம், 90 நிமிஷம். அப்போ 100 கொஸ்டின் நீங்க 90 நிமிஷம் போடணும் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட நீங்க எவ்வளவு ஒரு 54 செகண்ட்ஸ் 50 செகண்ட்ஸ்ல நீங்க சம்ம சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க நெகட்டிவ் மார்க் இதுக்கு இருக்குப்பா, டிஎன்பிஎஸ்சி மாதிரியோ இல்ல மத்த எக்ஸாம்ஸ் மாதிரியோ, ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்துற எக்ஸாம்ஸ் மாதிரி நெகட்டிவ் மார்க் இல்லாம இல்ல, இதுக்கு கண்டிப்பா நெகட்டிவ் மார்க் இருக்கு. எஸ்எஸ்சி கூட 0.25 தான் நெகட்டிவ் மார்க், ஆனா இதுக்கு 0.33 மார்க் நெகட்டிவ் மார்க். அதனால தெரிஞ்சதெல்லாம் அடிச்சு விட்டு போக முடியாது இந்த இதுல. ஸோ ரெகுலரா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. அப்போ சிலபஸ் இதுதான். ஸோ அதாவது பாத்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் இதுதான். அதுக்கப்புறம் சிலபஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இப்போ நடந்துட்டு இருக்கிற, நான் எப்போதுமே இப்போ ரீசெண்டா ட்ரெண்ட்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்களோ அதை பத்தி தான் சொல்வேன். மேக்ஸ்ல இது 10th லெவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அல்ஜிப்ரா, ஜாமெண்ட்ரி, ட்ரிக்னாமெண்ட்ரி அது எல்லாமே கொஸ்டின்ஸா கேக்குறாங்க. மேக்ஸ்ல குரூப் டில அட்வான்ஸ் மேக்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் தெரிஞ்சது, முன்னாடி கேட்காம தான் இருந்தாங்க 2019 எல்லாம். பட் இந்த டைம்ல இருந்து 2025 பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டெப்தா கொஸ்டின்ஸ் கேட்கல, பட் பேசிக்கா சைன் தீட்டா காஸ் தீட்டா என்ன, ஜாமெண்ட்ரியில ரிலேட்டடா இருக்க கான்செப்ட் ரிலேட்டடா இருக்க கொஸ்டின்ஸ், அப்புறம் அல்ஜிப்ரிக் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இருக்கிற கொஸ்டின்ஸ், அது எல்லாமே இதுலயுமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட சிலபஸ் பார்த்துக்கோங்க. பேசிக்கா நீங்க குரூப் டிக்கு மேக்ஸ் ரீசனிங் நீங்க கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு. ஏன்னா ரீசனிங் பாத்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ், ரீசனிங் பாத்தீங்கன்னா 30 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, மேக்ஸ் 25 கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெனரல் சயின்ஸ் பாத்தீங்கன்னா 25 கொஸ்டின். அப்போ 25 25 50 ஒரு 30 80 கொஸ்டின். அப்போ 100க்கு 80 கொஸ்டினே நம்ம இதுவே போதுமானதா. இதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி 75க்கு மேல, இந்த டைம்ல கண்டிப்பா 75க்கு மேல சேஃப் ஸ்கோரா இருக்கும். நீங்க இப்போ குரூப் 4 எக்ஸாம், இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் டி எக்ஸாம்ஸ் நீங்க எழுதிருக்கீங்க அப்படின்னா 70 பிளஸ் 75 பிளஸ் நம்மலாம் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு கட் ஆஃப் அதிகமா தான் இருக்க போகுது. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல அந்த 20 கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ண முடியாதுங்கிறது தெரியும். அது போக ரிமைனிங் இருக்கிற இந்த ஜெனரல் சயின்ஸ், அப்புறம் மேக்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா ரீசனிங், இதுலதான் வெரி ஹெவி காம்படிஷனா இருக்க போகுது. ஓகேவா. ஸோ அதுவும் இல்லாம பாத்துக்கோங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸுமே பாத்தீங்கன்னா மிலிட்ரி எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் அண்ட் ரேங்கிங். ஸோ ஒரு ஸ்டாட்டிக்கா அதுவுமே பாத்தீங்கன்னா இதுல இருந்தா கொஸ்டின்ஸ் கேட்பேன், ரிப்பீட்டடா அதுல இருந்தே கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா. ஸோ அதனால அந்த மாதிரியும் அடுத்த வருஷமும் இன்னும் மிஞ்சி போனா ஒரு ஏப்ரல், மே, ஜூன், ஜூலைல குரூப் டியோட எக்ஸாம்ஸோட நோட்டிபிகேஷன் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலைல உங்களுக்கு எக்ஸாம்ஸ் நடக்கலாம் அடுத்த வருஷத்துல. ஓகேவா. ஸோ இதுதான் சிலபஸ். இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா மேக்ஸ்க்கு பர்டிகுலரா எப்படி நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கறத பத்தியுமே அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் டிஸ்கஸ் பண்றேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், இது பத்தி நிறைய பேர் நிறைய இடங்கள்ல கேள்வி கேட்டுட்டே இருந்தீங்க. அதை பத்தி சொல்ற ரொம்ப முக்கியமா. ஓகேங்களா. ஸோ வெயிட் லிஃப்ட் பண்ணும் எவ்வளவு சார், 35 கிலோ வெயிட் பண்ணும். அதாவது பாத்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னா 35 கிலோ வெயிட்டை நீங்க 100 மீட்டர்ஸை 2 மினிட்ஸ்ல நீங்க கொண்டு போகணும். ஒன் சான்ஸ் தான், வித்தவுட் புட்டிங் த வெயிட் டவுன். நீங்க அந்த 100 மீட்டர் ஓடுறத நடுவில் எங்கேயாவது நீங்க அந்த 35 கிலோ மண்ணு தான் கொடுப்பாங்க. மண்ணு ஒரு சாக்குல மணலை கொட்டி 35 கிலோ வெயிட் வச்சு தான் கொடுப்பாங்க. அது எங்கேயாவது கீழே விழுந்தது ஒரே ஒரு சான்ஸ் தான், அங்கேயே டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவீங்க, டிஸ்குவாலிஃபை ஆயிடுவீங்க. நீங்க அதாவது பாத்தீங்கன்னா சிபிடில, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ல நீங்க 90 எடுத்திருந்தாலும் நீங்க ஃபெயில் தான், நீங்க ஃபிட் ஆக முடியாது, நீங்க அடுத்த ப்ராசஸ்க்கு போக முடியாது. ஏன்னா இந்த பிஇடில நீங்க கண்டிப்பா குவாலிஃபை ஆகணும். அப்போ இதுவுமே ஒரு முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணுப்போம். அது ரெண்டு கேட்டகரி, 2 ஈவெண்ட் இருக்கும். ஒரு ஈவெண்ட் பாத்தீங்க அப்படின்னா 35 கிலோவை தூக்கிட்டு ஓடணும் 100 மீட்டர், அது ஈஸியா ஓடிடலாம். என்னாலே ஓட முடியும், உங்களாலையும் ஓடிட முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா
1000 மீட்டரை வந்து பாத்தீங்கன்னா சும்மா 1000 மீட்டர் ரன்னிங்கா வந்து 4 நிமிஷம் 15 செகண்ட்ஸ்ல ஓடும். ஓகேங்களா? ஸோ 1000 மீட்டர் இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த ஈவெண்ட்டா நடக்கும். இது முன்னாடி பின்னாடி ஒரு பேட்ச்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு ஒரு 1000 மீட்டர் ஓட விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 35 கிலோ தூக்குறதுக்கு விடுவாங்க. இன்னொருத்தவங்கள ஃபர்ஸ்ட் வந்து 35 கேஜி வந்து வெயிட்டை தூக்கிட்டு ஓட சொல்லிட்டு அதுக்கப்புறமா செகண்ட் பேட்சா இருக்கிற செகண்ட் ஈவெண்ட்டா வந்து இது பண்ணும். அப்படி சஃபிள் பண்ணி தான் கொடுப்பாங்க. இதுக்கு நடுவுல மிஞ்சி போனா ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் கேப் இருக்கும். 1 மணி நேரமே அதிகபட்சம் தான். அங்க எப்படி இருக்குங்கிறது தெரியல. ஓகேவா? இது வந்து மேல் கேண்டிடேட். ஃபீமேலுக்கு பாத்தீங்க அப்படின்னா 20 கேஜி. இங்க 35னா இங்க 20 கேஜிஸ் 100 மீட்டர்ஸ் அதே 2 மினிட்ஸ்ல கொண்டு போகணும். அதே மாதிரி தான் இங்க 1000 மீட்டர் ரெண்டாவது ஈவெண்ட் பாத்தீங்கன்னா 1000 மீட்டர்ஸை 5 நிமிஷம் 40 செகண்ட்ஸ்ல முடியும். இவங்க 4 நிமிஷம் 15 செகண்ட்ஸ், இவங்க 5 நிமிஷம் 40 செகண்ட்ஸ். மேல் ஃபீமேலுக்கான பிஇடிக்கான கேட்டகரி இது எல்லாமே. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா என்ன கேட்டா ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நீங்க ரீசனிங், மேக்ஸ், சயின்ஸ் இதை நீங்க பார்த்தாலே போதும். சயின்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க என்சிஆர்டில இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. என்சிஆர்டில இருக்கிற ஸ்கூல் புக்ல இருக்கிறத நீங்க படிச்சாலே போதும்பாங்க. நீங்க மேக்சிமம் ஆஃப் த கொஸ்டின்ஸ் என்சிஆர்டி எஸ்சிஆர்டி சேமா தான் இருக்கு. நீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா நீங்க டிஎன்பிசில ஸ்கூல் புக்ல இருக்க 6th to 10th வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக்ல இருக்கிற ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல ரொம்ப முக்கியமா 10th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற சயின்ஸ் நீங்க படிங்க. அதுவும் இதுவும் 80% சேமா தான் இருக்கும் சிலபஸ். நான் அந்த கேரண்டி என்னால கொடுக்க முடியும். ஓகேங்களா? அப்போ நீங்க எஸ்சிஆர்டி என்சிஆர்டி நீங்க படிங்க. அப்படி இல்லைன்னா நான் அதுக்கான புக்ஸ் லிஸ்ட்டும் நான் வச்சிருக்கேன். அது எல்லாமே இங்கிலீஷ் மீடியம்ல தான் இருக்கு. அதையுமே நீங்க வந்து பை பண்ணி நீங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா ஓகே, இல்ல தமிழ் மீடியம்ல தான் வேணும் அப்படின்னா நீங்க ஸ்கூல் புக்கே ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதை தான் நான் சொல்ல வரும். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க தினமணி பேப்பர்ல இருக்கிறது ரெகுலரா கரண்ட் அஃபேர்ஸ் ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கனாலே ஓகேவா இருக்கும். நீங்க மெயினா பாத்தீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ் இதை ஃபோக்கஸ் பண்ணாலே இதை ஃபோக்கஸ் பண்ணியே போஸ்டிங் வாங்கணும்னு நிறைய பேர் இருக்காங்கப்பா. ஓகேங்களா? லெவல் 1 தான், ஈஸியா தான் இருக்கும். ஆனா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகமா போட்டுருவாங்க. ரொம்ப டெப்தாலாம் கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. ஈஸியா தான் இருக்கும். மேக்ஸ், ரீசனிங்னா ஒரு 25 கொஸ்டின்ல 20 கொஸ்டின்ல இருந்து 22 கொஸ்டின் உங்களால போட முடியும். மீதி ஒரு 3 கொஸ்டின் கஷ்டமா கேட்பாங்க. அந்த இந்த 22மே எல்லாருமே போட்டுருவான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 30 ரீசனிங்ல 26 கொஸ்டின்ஸ்க்கு மேல ஈஸியா போட முடியும். அந்த 4 கொஸ்டின் தான் கஷ்டமா கேட்பாங்க. கஷ்டம் மீன்ஸ் என்னன்னா டைம் கன்சியூமா அதிகமா இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா? மற்றபடி போடவே முடியாது, சால்வ் பண்ணவே முடியாத மாதிரி சம் கொடுக்க மாட்டான். அந்த டைமுக்குள்ள நம்மளால அந்த அந்த கொஸ்டின்ஸை போட முடியாது. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. அப்போ அந்த டைமுக்குள்ள நம்ம அந்த கொஸ்டின்ஸை போடணும் அப்படின்னா நீங்க நிறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிருக்கோம். அதுக்கான ப்ராக்டிஸ்க்கான பிவைக்யூவோட புக்கோட லிஸ்ட்டுமே நான் பின்னாடி வச்சிருக்கேன். அதை பத்தி நான் சொல்றேன். ஓகேங்களா? அப்போ இதை பிரைமரியா வச்சுக்கிட்டு செகண்டரி ஆப்ஷனலா ஜிகே, ஜிஎஸ், கரண்ட் அஃபேர்ஸ். நீங்க ஜிகே, ஜிஎஸ் படிக்கிறத விட கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கிட்டா பெட்டர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல இந்த வருஷமே 15ல இருந்து 16, 17 ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய பேர் எழுதிட்டு வந்த நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஃபுல்லாவே கரண்ட் அஃபேர்ஸா தான் சார் இருந்தது அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்ப அடுத்த வருஷமும் அப்படிதான் இருக்க போகுது. இந்த வருஷத்துக்கான வேகன்சி 32,000 வேகன்சி இப்ப எழுதிட்டு இருக்குது. நிறைய பேர் அப்ளை பண்ணிருப்பீங்க, அதுக்கு போய் எழுதிருப்பீங்க. அடுத்த வருஷத்துக்கு ஒரு 22,000 வேகன்சி. ஸோ கண்டிப்பா இதோட வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா? நிறைய பேர் கேட்கறாங்க. இந்த எக்ஸாம்ஸ் இப்ப நடந்துகிட்டு இருக்கு பாத்தீங்களா, ஆன்கோயிங்ல போயிட்டு இருக்கு. இந்த 32,000 வேகன்சிக்கு வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்கறாங்க. ப்ராபபிளி அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா அடுத்த வருஷத்துக்கான வேகன்சி டென்டேட்டிவான வேகன்சியை அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து இந்த 32,000 வேகன்சி இந்த வருஷத்துல, அடுத்த வருஷத்துல 22,000 வேகன்சி. ஓகேவா? அப்போ பாத்துக்கோங்கப்பா. ஸோ புக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக சொல்றேன். ஸோ YCT அப்படின்னு ஒரு பப்ளிகேஷன் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோக்கு கீழேயே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் வந்து நான் வந்து பை பண்ற மாதிரி லிங்க்குமே நான் கீழே வச்சிருக்கேன். இது இங்கிலீஷ் மீடியம்ல புக்கா இருக்குப்பா, தமிழ் மீடியம்ல இல்ல. ஸோ அதனால வந்து தமிழ் மீடியம் நீங்க வந்து யூடியூப்ல நிறைய இடங்கள்ல வீடியோஸ் போடுவாங்க. நம்மளுமே அடுத்தடுத்து மேக்ஸ்க்கான வீடியோஸ், ரீசனிங்கான வீடியோஸ், சயின்ஸ்க்கான வீடியோஸ் எல்லாமே கொடுக்க தான் போறோம். ஸோ அதனால அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஓகேவா இருக்கும். ஸோ ஃபுல்லா கம்ப்ளீட்டா எனக்கு ஜீரோ நாலேஜ் அபவுட் த குரூப் டி எக்ஸாம்ஸோட புக்ஸ் லிஸ்ட், அப்புறம் பாத்தீங்கன்னா சிலபஸ் அப்படிங்கிறவங்களுக்காக நான் இதை சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கும் இந்த YCT ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். இதுல சால்வ் பண்ணியே கொடுத்துருப்பாங்க. இதை சாப்டர் வைஸ் நீங்க பார்த்தாலே போதுமானதா இருக்கும். அதே மாதிரி சயின்ஸ்க்குன்னு லூசன்ட்னு சொல்லிட்டு தனியா ஒரு தியரி புக்கே இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸுக்குன்னு சொல்லிட்டு தனியாவே உங்களுக்கு என்ன எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு YCTலயுமே இருக்கு. இந்த YCTல நீங்க இந்த புக் ஜென்ரல் சயின்ஸ்க்கு வாங்கிட்டீங்க அப்படின்னா ALPக்கும் நீங்க பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் குரூப் டி, அப்புறம் கிரேட் 1, கிரேட் 3, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு JEல சயின்ஸ் அதிகமா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த 4 எக்ஸாம்ஸ்லுமே டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்.
இது போக இருக்கிற என்டிபிசி அது எல்லாமே பாத்தீங்கன்னா நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ இந்த ஏஎல்பி கிரேட் 1 கிரேட் 3 அப்புறம் பாத்தீங்கன்னா குரூப் டி அப்புறம் ஜேஇ ஜூனியர் இன்ஜினியர் இந்த எக்ஸாம்ஸ்க்குலாம் சயின்ஸோட வெயிட்டேஜ் அதிகமா இருக்கும். ஓகேங்களா. தியரி புக்கா வேணும்னா லூசன் புக்கு, அப்படி இல்ல சார் தமிழ் மீடியம் தான் புக் வேணும்னா நீங்க தமிழ் மீடியம் ஸ்கூல் புக்ல இருக்கிறதே நீங்க படிங்க. 9th 10th இருக்கிற ஸ்கூல் புக்லயே நிறைய கவர் பண்ணி கொடுத்துருக்காங்கப்பா, நிறைய டேட்டா இருக்கு, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஒரு சில டேட்டா மட்டும்தான் மிஸ் ஆகும், ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கவர் ஆகாது. அதை நீங்க மார்க் டெஸ்ட் போடும்போது உங்களுக்கு அழகா ஒடியாந்துடும். ஓகேவா. அதனால நீங்க பிகினரா இருக்கீங்கன்னா ஸ்கூல் புக்கே நீங்க படிச்சுக்கோங்க. ஓகேவா. அதே மாதிரி மேக்ஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர் ஒய்சிடில இருந்து இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த எஸ்எஸ்சி படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த பர்மார் எஸ்எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எந்த ஒரு பெய்டு ப்ரொமோஷனும் கிடையாது, அப்படின்னு கிடையாது. ஓகேங்களா. ஸோ இது வந்து நல்லாவே இருக்குப்பா. ஓகேவா. அந்த ஃபேட்மேன் தியரி புக் நானுமே வாங்கி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா தான் இருக்கு. கொஷின்ஸ் வந்து தியரி புக்காக தான் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியா டேட்டா இருக்கும். வளவள கொழுக்கணும் கம்பேரிட்டிவ்லி லூசன்ட்டை விட இதுல இருக்கிற ஃபேக்ட் வந்து ஈஸியா இருக்கு, ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கு. நீங்க ரொம்ப தமிழ் மீடியம் படிச்சுட்டு நான் இப்பதான் சார் இங்கிலீஷ் மீடியமுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், கொஞ்சம் கொஞ்சம் ரீட் பண்ணி புரியும்னாலும் இது அழகா புரியும். ரொம்ப கிறிஸ்பியா ரொம்ப லிமிட்டடான டேட்டா டைரக்ட் டு த எக்ஸாம்ஸ்ல ரிலேட்டடா இருக்கு. நான் இந்த புக்ஸோட ரிவ்யூ மாதிரியே வச்சுக்கோங்க. ஃபேட்மேன் பர்மார் எஸ்எஸ்சின்னு ஒரு யூடியூப் சேனலே இருக்கு, அதையுமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோ, அதுவுமே சூப்பரா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது தியரி புக். அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அதே ஒய்சிடில இருந்து இருக்குப்பா. ஒய்சிடிக்கு பேரலா பினாக்கலும் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி கிரண் சொல்லிட்டு ரயில்வே கிரண் புக் பப்ளிகேஷன் சொல்லிட்டு இருக்கு. ரெண்டுமே எதுனாலும் வாங்கிக்கலாம். இதுல வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகமா இருக்கும், ரொம்ப சிம்பிளிஃபையா சொல்யூஷன் இருக்கும். ஸோ அதனால நான் சொல்ல வரேன். ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். அப்போ புக்ஸோட லிஸ்ட் என்னங்கிறத பார்த்துக்கோங்க. மார்க் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இதையே நீங்க எடுத்துக்கலாம். இல்ல ஃபுல் மார்க் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா டெஸ்ட் புக்னு ஒரு ஆப் இருக்கு, அதுல கூட நீங்க பாஸ் வாங்கி கூட டெஸ்ட் புக்கே மோர் தென் இனஃப் தான். அது போக வேற நீங்க வேணும் அப்படின்னா ஆலிவ் போர்டு நீங்க வாங்கி ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்தடுத்து நான் வீடியோல நான் சொல்றேன். ஓகேங்களா. அப்போ புக் லிஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். புக்கை பத்தி ஒண்ணுமே தெரியாதவங்களுக்காக நான் இதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ இதோட நோட்டிபிகேஷன் டீடைல் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா அதை பத்தி நான் கம்ப்ளீட்டா உங்க எல்லாருக்குமே நான் வந்து சொல்றேன். ஸோ இப்போ லாஸ்டா இப்போ நடந்துட்டு இருக்க குரூப் டியோட எக்ஸாம்ஸோட பேட்டர்ன்ல தான் இருக்க போகுது. அதுக்கான ஏஜ் அதுக்கான எக்ஸாமோட பேட்டர்ன் பிஇடி எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்க போகுது. குரூப் டிக்கு வெயிட் பண்ணி நீங்க படிங்க, கண்டிப்பா ஒரு போஸ்டிங் எடுத்துட்டு போயிடலாம். இங்கே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4னா இந்த பக்கம் குரூப் டி எக்ஸாம்ஸ் சேம் சிலபஸ்ங்கிறத தாண்டிட்டு சயின்ஸ் மேக்ஸ் ரீசனிங் இதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணாலே போதுமானது. மிஞ்சி போனா ஒரு 3 to 4 months நீங்க பிகினரா இருக்கீங்க, சுத்தமா எனக்கு ஆவரேஜ் தான் சார் அப்படின்னாலும் கூட ஒரு 3 to 4 months நல்லா டெடிகேஷனா நீங்க படிச்சீங்க அப்படின்னாலே ப்ரிப்பேர் பண்ணாலே ஓரளவுக்கு ஒரு 60 to 70% ஆஃப் த சிலபஸை நீங்க கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ அதனால பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ சம்பந்தமா தொடர்பான ஏதாவது டவுட் இருந்துட்டாலும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா மட்டும் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாருமே பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.